ஐயா உண்டு. எல்லாம் வல்ல ஐயாவுடைய திருவருளாலே நாம் மிக 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 கவனமாக, விழிப்பாக, கருத்தாக இருக்கக்கூடிய காலம் இது. காரணம், வழிபாட்டுக்குள்ளே நிறைய ஒரு போலித்தனமான நபர்கள் உருவாகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தக்கவாறு ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்துவிட்டு இதுதான் அகில திரட்டு அம்மானை என்று சாதிக்க நினைக்கிறாங்க. அது ஒரு நாள் நடக்காது. சத்தியம் தர்மம் என்றைக்கும் தோற்காது. சத்தியம் என்று என்றால் என்ன? ஐயா சொன்ன அகிலாரம் அகில திரட்டு அம்மானை, அது மட்டும்தான் அகில திரட்டு அம்மானை. வேற மற்றவங்க எழுதி வைத்திருக்கிறதெல்லாம் புஸ்தகம். அவங்க விருப்பத்துக்கு எழுதினது புஸ்தகம். இப்போ ராமாயணம் ராமருடைய அருளால் எழுதப்பட்டது, மகாபாரதம் கண்ணனுடைய அருளால் எழுதப்பட்டது. இது போல அகில திரட்டு அம்மானை ஐயா வைகுண்டருடைய அருளால் 1016 தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆண்டான ஆண்டு 1016 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தெளிவா சொல்லியிருக்காங்க. இவங்க 1010 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா 6 ஆண்டுகள் தவத்தில், 5 ஆண்டுகள் தவத்திலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு கலிதனுடைய சோதனை முடித்து 6 ஆண்டுகள் தவம் நிறைவேறிய பிறகுதான் அகில திரட்டு அம்மானே எழுதப்படுகிறது. இதுதான் முதல் சத்தியமே. இப்போ நான் முதல்ல சொல்லியிருந்தேன், காப்பு சரியில்லைன்னு. ஐயா நம்ம அகில திரட்டிலே ஐயா இன்னைக்கு சாமி தோப்பிலே ஏடு வாசிக்கிறாங்க. அந்த ஏடு தான் 100க்கு 100 சத்தியம். வேற யார் ஏடு போட்டிருந்தாலும் அது ஏடு இல்லை, அது வரும் புஸ்தகம். அகில திரட்டு அம்மானைங்கிறது ஐயாவுடைய ஓலைச்சுவடியிலே, ஆதி ஓலைச்சுவடியிலே ஐயா சொல்ல, நான் உரைக்க நீ எழுதி நாடு 14 அறிய வாசித்து கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு இந்த பூரணம் கிடைக்கும். நீங்க ஏடு வாசிக்கிற அன்பர்கள் எடுத்து இந்த ஆர்டி சிவகுமார் ஐயா அவர்கள் போட்டிருக்கிற ஏடை எடுத்து நீங்க படிக்க முடியுமான்னு பாருங்க. அது அவ்வளவும் தவறு. ஒவ்வொரு வரிக்கும் அது முதல் நிலையே. இப்ப நம்ம அகிலத்திற்குல ஏரணி மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதி கட்டுருங்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில். அடுத்த பாருங்க, பாண்டவர் தமங்காய் தோன்றி பகைதனை முடிந்து மாயோன் வீண்டிய கலியன் வந்த விஜனத்தால் கையிலேயே சான்றவர் தமங்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுத்தேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்காரா தமிய எங்களோட பவமே பவமே பல நாளும் செய்த பவமறு நகமே வைத்து எங்களை ஆள்கொள்ளுவாய். சிவ 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 அரகரா அரகரா. அலையிலே துயிலாதிவராகவா 1008ஆம் ஆண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்லப்பற்றி திருச்சம்பதிதனில் முலையிலே மகர பாலை உமிழ்ந்து பின் உற்ற ஜனமீதிலிருந்துதான் உலகினில் சோதனை பார்த்தவர் வைந்தரின்
உவமை சொல்ல யுக தர்மம் ஆகுமே. திருமொழி சீதையாழ்கு ஜெகதலம் புகழையங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். இது ஐயா நாராயணர் நமக்கு தந்த அகில திரட்டு அம்மானையில இருக்கக்கூடிய காப்பு. இதுல ஏதாவது உங்களுக்கு தவறா தெரியுதா? இதை நீங்க படிங்க. நான் இன்னும் அதை முழுமையா படிச்சிருக்கிறேன். இதை நீங்க படிங்க. இத குற்றம்னு சொல்றாரு ஆர்டி சிவகுமார். முடியுமான்னு கேட்கிறேன். எவ்வளவு அதுல கொண்டு அந்த காப்பிலேயே தப்பு, நிறைய தப்பு. வானவர் தேவர் அந்த 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 சொல்லாடலே தவறா போயிட்டு. ஐயா நேரிட்டு நாவினில் சொல்லி பாண்டவர், அதுல வானவர் தேவர்கள் சாஸ்திரிகள் அப்படி வச்சிருக்காங்க. அடுத்தது பாலைங்கிறது முலையில குடிக்கிறதா மூலையில குடிக்கிறதா? இந்த அடிப்படை அறிவு வேண்டாமா? அவங்க ஏதோ எழுதி வச்சிருக்காங்க, அதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு எப்படியும் பண்ணலாங்க. இப்போ விஞ்ஞானிகளை கேட்டீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, அரசியல்வாதிகளை கேட்டீங்கன்னா அவங்களும் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்காக கடவுள் இல்லைன்னு போக முடியுமா? வியாக்கியானம், அதுக்கு அவங்க நிறைய விளக்கங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. யாரோ எழுதின ஒரு பித்தலாட்ட புஸ்தகத்துக்கு அகிலத்தினுடைய உண்மை சத்தியத்தை மறைத்து பொய்யான விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. முலையிலேங்கிறது திருஞான சம்பந்தருக்கு அன்னை உமையவள் முலையிலே பொன்மகர பாலை உமிழ்ந்தாள், அது சிவபுராணம் சொல்லுது. அதை நம்புறவங்க மகாலட்சுமி ஐயா வைகுண்டருக்கு மூலையிலே பொன்மகர பாலை உமிழ்ந்து, அதானே உண்மை. பால் எங்க இருக்கும்? மூலையில இருக்கும். மூலையில தான் பால் இருக்கும். இது நான் பச்சையா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி அறிவியலிகளுக்கு அறிவு வர வேண்டும். இந்த மாதிரி அகில திரட்டினுடைய வேளாண்டி வாத்தியார் திருத்த எப்படி திருத்த முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு 200 ஆண்டுகள் 192 ஆண்டுகள் ஐயாவுடைய அவதாரம். இந்த அகில திரட்டை நம்ம இவ்வளவு காலம் படிச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்மளால இதுல ஒரு வரிய மாத்தவோ குறைக்கவோ திருத்தவோ முடியல. அன்றைக்கு இந்த அகில திரட்டை அப்பதான் பார்த்திருப்பாங்க. அவங்க எப்படி இதை கையாள முடியும்? தொட முடியுமா? எவ்வளவு பொய்ய அப்படியே சொல்றாங்க, திருத்தி இருக்காங்க. அவர் தான் அகிலத்தில் அவருடைய அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த மொழியை தூசணித்த இடும்பர் படும் பாடதை கேளு, கண்ட உலகை கலிப்பிடித்து கண்ணு முருகி காலோடு எந்த இடமும் அலைந்தாளி என்னானை தப்பாது. இப்ப இவர் ஐயாவுடைய அகில திரட்டு அம்மானையை தூசணிக்கிறார். அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்துக் கொண்டு பதியினுடைய பதிப்பை தவிர வேற யார் எழுதினாலும் சரி அது புஸ்தகம். அது ஹரிசுந்தரமணி எழுதினாலும் சரி, தங்கமோகன் அவர்கள் எழுதினாலும் சரி, இல்ல ஐயாவளி திருக்குடும்பம் யார் எழுதினாலும் அது புஸ்தகம். அகில திரட்டு அம்மானைங்கிறது ஐயாவுடைய திருவருளால் இல்லையா, நான் உரைக்க நீ எழுதி நாடு 14 அறிய வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணம் கிடைக்கும். அதுதான் அகில திரட்டு. அதுல அவ்வளவு அந்த நம்ம அகில திரட்டுல 400 பக்கங்கள் இருக்கிறது. அவர் 600 அதுக்கும் அதிகமான பக்கங்களை அவங்களுக்கு தோணியது போல எழுதி வைத்து விட்டு இதுதான் உண்மைன்னு வாதிடுறாங்க பாருங்க. தப்பா அவ்வளவும் திருத்தம், அவ்வளவும் அவங்க தப்பா எழுதி வச்சுக்கிட்டு உண்மையான சத்தியமான கடவுளால் அருளப்பட்ட இந்த ஆகமத்தை திருத்தப்பட்டது இது தவறுன்னு சொல்றாங்கன்னா இதை விட மகா பாவம், இதை விட மோசம் வேற எங்க இருக்கு நினைச்சு பாருங்க. அப்போ இந்த வழிபாட்டினுடைய அடிப்படையை, இந்த வழிபாடை இல்லாமல் செய்யணும், சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு ஆள் வந்தா 1/2 மணி நேரத்தில் அவரை நான் முழு பக்தன் ஆக்கிடுவேன். அன்பானவரே கேட்டுக்கொள்ளுங்க, நான் இப்ப 30 ஆண்டுகள் ஏடு வாசிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, என்னுடைய இந்த ஆண்டுகளிலே நான் குறைந்தபட்சம் 1000 பேரையாவது அசைவ உணவிலிருந்து சைவ நிலைக்கு மாற்றி இருப்பேன். இன்னைக்கு எங்க ஊர்ல
எத்தனையோ தாங்கல்கள் சாமியார்கள் ஐயாவுடைய திருவடி சேர்ந்தால் அவர்களுக்கு மரண சமாதி நடத்தக்கூடிய ஆத்ம சாந்தி நடத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அடியனுக்கு ஐயா தந்திருக்காங்க. குறைஞ்சபட்ச நூற்றுக்கணக்கான திருமணங்களை ஐயா அடியனுடைய கைகளால் நடத்தி வைத்திருக்கிறாங்க. பெரிய பதவியில் இருக்கிறதுல இருந்து சாதாரண தொழிலாளி வரைக்கும் உள்ள திருமணங்களை ஐயா அடியனுடைய திருக்கரங்களால் நடத்தி இருக்காங்கன்னா ஐயாவுடைய கிருபை இல்லாமலா, ஐயாவுடைய அருள் இல்லாமலா? அவர் சொல்றாரு இவங்க எல்லாம் யாரையுமே ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு. ஐயாவுடைய உத்தரவு இல்லாம ஐயாவுடைய திருமணங்களை நடத்த முடியுமா? இல்லை எத்தனையோ தாங்கள் பணிவிடை சாமியார்கள் வைகுண்ட பதவி, அதுலேயும் பாலப்பழம் சாமியார்ங்கிறது மிக உயர்ந்த உன்னதமான சாமியார். அவர்களுக்கெல்லாம் நாம சமாதி நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வைகுண்ட பரம்பொருளின் அருள் இல்லாமல் நடத்த முடியுமா? எத்தனையோ வீடுகளுக்கு கிரகப்பிரவேசம், அதாவது வீடுகள் பால் காய்க்கிறது, எத்தனை காரியங்கள் ஐயா நடத்தியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிராவில் மட்டும் 22 23 ஆண்டுகளாக அகிலத்திரட்டு அம்மானியை பற்றி படித்து அதனுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறோம். கேரளா நாட்டிலும் அது போல தான். நம்ம தமிழ்நாட்டில் போகாத ஊர் இல்லை, செல்லாத இடம் இல்லை, ஐயாவுடைய திருப்புகளை பாடாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு சென்று நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம். சென்னையிலே அத்தனை தாங்கர்களுக்கும் சென்று ஐயாவுடைய அகிலத்திரட்டை படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே மாற்றம் இல்லையா, ஏற்றம் இல்லையா, திருத்தம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, நீங்க யாரையாவது அப்படி மாற்றி இருப்பீங்களா? இல்லை யாரையாவது ஒரு இல்லை இதெல்லாம் கேட்குறேன், நீங்க உங்க வீட்டில் சைவமா இருக்கிறீங்களா? உங்க மனைவி மக்கள் எல்லாம் உங்களை போல ஐயாவளியில் ஒருமித்து இருக்கிறாங்களா? இதை நீங்க சொல்லுங்க. நான் இது ஒரு சாதாரண கேள்வி வைக்கிறேன். உங்க குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சொல்றீங்க உங்கள்கிட்ட வந்து 1/2 மணி நேரத்தில் பக்தன் ஆக்கிடுவேன். இந்த தப்பா எழுதி வச்சிருக்கிற, பொய்யா எழுதி வச்சிருக்கிற அந்த குணசீலனுடைய அப்பா ராஜேந்திரன், அது ஹரிகோபால் எழுதுனது அல்ல, குணசீலனுடைய தகப்பனார் ராஜேந்திரன், திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எழுதி வச்ச அகிலத்திரட்டு புஸ்தகம்தான் நீங்கள் எழுதி வைத்த 622 பக்கங்கள் கொண்ட அந்த புஸ்தகம். உண்மையான அகிலத்திரட்டு அம்மானை நான் என்ன படிச்சேன் பாருங்க, காப்பு அதுல இருக்கிறது பாருங்க. ஐயா சொல்லுவாங்க, அரைவாய்க்கு அறையினிலே தலைமையிலே கையை வைத்து அம்மை அழுததை என்ன செய்வேன் சிவனே. அது பொய்யா? அதுபோல 2008 முன்னே அன்னை எனவே நீ இருந்தாயின்னு ஐயா இந்த உண்மையான அகிலத்தில் சொல்றாரு. அவர் அந்த போலித்தனமான புஸ்தகத்துல அன்னை எனவே நீ வளர்த்தாய், அது எப்படி 2008 முன்னே அன்னை எனவே நீ வளர்த்தாய், அதுலேயே தப்பு. அதே மாதிரி பதமோ நான் இது ஒரு சில தான் பார்த்தேன். அதுல இந்த மாதிரி பொய்யான புஸ்தகங்களை பார்க்கறதே கிடையாது. அப்போ பதமோ என்றால் அது உன்னுடைய உள்ளம் பக்குவம் அடையட்டும். அதுக்கு பதம் எல்லாமே வரிகளுக்கு வரி பிழை, வரிகளுக்கு வரி பொருள் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், எல்லா குற்றங்களையும் எழுதி வைத்து விட்டு இதுதான் உண்மை என்று பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சங்கடமாக இருக்கிறது. அதுல ஒரு ஆள் கேள்வி கேட்கறது போல ஒரு நடுநிலையாளர் எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும் அதே தெரியல. அதாவது பதில் சொல்றவங்களுக்கு ஒத்து உதவக்கூடாது. அவங்கள்ட்ட நாம நடுநிலையாளராக இருந்து இப்ப 2 பேருடைய கருத்து பரிமாற்றம் இருக்குன்னா அவருடைய கருத்தையும் சொல்லணும், என்னுடைய கருத்தையும் சொல்லணும். அப்ப நடுநிலையாளர் அவங்க எப்படி சொல்லி இருக்காங்களே அதுக்கு நீங்க அப்படியே கேட்கணும். இப்ப அவர் சொல்றது ஆமையா உண்டையா இதெல்லாம் அல்ல, இதெல்லாம் ஒரு அகிலத்திரட்டுக்கு இல்லை, எந்த ஒரு நிருபராக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு 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 ஊடகவியலாளராக இருக்கட்டும், அந்த கேள்வி கேட்கிற பொழுது நடுநிலையோட கேட்கணும். கேட்கிற பொழுதுதான் அவர்கள் அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு அவர்கள் தங்களை திருத்த முடியும். அதனால தீர்க்கத்தனமா சொல்ற அன்பர்களே, ஐயா வழியில் பொய் சுருவங்கள் உருவாகி விட்டது. ஐயா சொல்லுவோம், நந்தன் நான் என்பான், நாரணங்கோன் ராமன் என்பான், இந்த சுவாமிகளுக்கு முன்னுதித்து வந்தேன் என்பான், இப்படியெல்லாம் பொய் சுருவங்கள் வந்து விட்டது. ரொம்ப கவனமா இருங்க. நான் ஒரு வரி சொல்லி இருந்தோம் பாருங்க, எல்லாரும் நாராயணம் என்று. இது நான் மட்டும் சொல்லல, ஐயா சொல்வாய், நமது வாழும் மக்களுடைய வாழும் ஒன்று, நமது வாழும் மக்களுடைய வாழும் 2 இவர் சொல்ல வராரா இல்லையா? ஐயா சொல்றாரு நமது வாழும் மக்களுடைய வாழும் ஒன்று. அதுபோல 7 லோக தேவர்களை இப்ப அவங்க என்ன பதவி இருக்கு, சிவலோக பதவி இருக்கு அப்படி சொல்றாங்க. ஐயா அந்த பதவியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அகிலத்திரட்டு நல்லா படிங்க. இனி ஒருவர் இறந்தால் சிவலோகத்துக்கு போக முடியாது,
பரலோகத்துக்கு போக முடியாது. யமலோகம் ஒரு லோகமும் கிடையாது. ஒரே ஒரு, நான் அதில் முதல்ல சொல்லியிருந்தேன், ரெண்டே வாய்ப்பு. ஒன்று தர்மீக வாழ்க்கை, இல்லொன்னா நரகம். இது ரெண்டும் தான் இருக்கு, ரெண்டு பதவி தான் இருக்கு. நீங்க நரகத்துக்கு போறீங்களா, இல்லை தர்மீக வாழ்வுங்கிற கடவுளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இப்ப நம்மளும் நாராயணரும் வேற இல்லைன்னு எப்போ உணர்றதுன்னா, நீங்க ஐயாவை வணங்கி வரும் பொழுது, இப்ப ஒரு குட்டை, ஒரு குட்டைன்னா ஒரு சின்ன குளம், அது நினைக்கிறது, ஐயோ இந்த கடலுக்கு எவ்வளவு பெருமை, இந்த நதிக்கு எவ்வளவு பெருமை, நாம இந்த குட்டையா இருந்து அழுக்காக போய் இப்படி ஆடு மாடு குளிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமேன்னு அது வருத்தப்பட்டது. ஒரு தடவை கடுமையான மழை பொழிந்தது, குட்டை உடைந்தது, நதியோடு கலந்தது. நதியோடு சென்ற குட்டை தண்ணீர் கடலோடு போய் சங்கமித்தது. கடலோடு சங்கமித்த உடனே அந்த குட்டை தண்ணீர் நினைக்கிறது, ஐயோ நமக்கு எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு பெருமை அப்படின்னு அது நினைக்கிறது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டது, இந்த பெருமை எல்லாம் நமக்குரியதல்ல, அது சமுத்திரத்துக்குரியது, இந்த மகா பெரிய சமுத்திரத்துக்குரியதான் பெருமை என்று அது உணர்ந்து கொண்டது. இதுபோல உலகத்திலே இப்ப நாம எல்லாருமே இது நான் செய்தேன், அது என்னால் நடந்தது, இது அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் குட்டை தண்ணீர். நம்ம அஞ்ஞானம், அறியாமை, எல்லா சிறப்பும். அதான் சரஸ்வதி கிட்ட திருவாசகத்தை சொல்லும் பொழுது, ஆட்டுவது நீ, ஆடுவது நீ, சொல்லுவது நீ, சொல்லவை அப்படின்னு அவன் சொன்னான். அதுபோல மோட்ச உயிர், நரக உயிர், தீ நரக பாவி உயிர், ராச உயிர், எல்லா உயிரும் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் வெளிப்படையாக உடல் தன்மையில உலகத்தன்மையில பார்க்கிற பொழுது நீங்கள் வேறு, கடவுள் வேறாக இருக்கும். ஆனால் நீங்கள் உயிர் தன்மையில ஆன்ம தன்மையில உங்களை பாருங்க, கடவுளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் ஐயா சொன்னார், தன்னை அறிந்தால் தலைவனை அறிவாய். தன்னை அறிகிறதும் இறைவனை அறிவதும் ஒன்றுதான். அதனாலதான் உச்சி படிப்பிலே தானானோம் 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 நானானோம் நானானோம், அது என்னது, தத்துவமசி, நீதான் அது இல்லையா. கடவுள் நாராயணனை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. என்னை அறியாமல் ஏது வகை உலகில் இல்லை. நாம் அறியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நிறை அப்படின்னா, நாம மனிதன் கிடையாது, இது மிருகம் கிடையாது, இது பஞ்சபூதம் கிடையாது, எல்லாமே நாராயணன் தான். அவர் ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், எழுத்தில் மூன்றானவன், வேதத்தில் நான்கானவன், பஞ்சாட்சரத்தில் அஞ்சானவன், சுவையில் ஆறானவன், ராகத்தில் ஏழானவன், அட்டத்திக்கில் எட்டானவன், நவ கிரகங்களில் 9ஆனவன், அவதாரத்தில் 10ஆனவன். அவதான் இந்த மாதிரி பர்ணம் வச்சிருக்கிறார் இல்லையா. கடவுள் உலகத்தை படைத்தார், மீண்டும் உலகம் கடவுளாக மாறி, அதான் தர்மீக வாழ்க்கை. புரிகிறதா இல்லையா, தெளிகிறதா இல்லையா? அதாவது கடவுள் உலகை படைத்தார். ஏரணி மாயோன் அவர் சொன்னார், ஏரணி மாயோனுக்கு விளக்கம். ஏரணி மாயோன் என்ன, ஏரணி மாயோன் என்றால் என்ன? ஏரணி என்றால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து, பஞ்சபூதங்களை படைத்து, வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், காற்றை படைத்தார், அக்னியை படைத்தார், அனைத்தையும் படைத்து அதிலே நீக்க மரம் நிறைந்து கொண்டு அதை கடந்து நிற்கிறவருடைய பேர் தான் ஏரணி மாயோன். எல்லாம் படைத்தார், ஆனா எதிலுமே சிக்காமல் கடந்த பொருள், பகவதுள்ள கடந்த பொருள் காணும். என்ன மாய்கையை நம்ம எல்லாரும் மாய்கையில இருக்கிறோம். நம்ம மாய்கையில் இருக்கிறதுனால அந்த ஏரணி மாயோன்னு நம்மளால அறிய முடியல. ஏரணி மாயோன் வேற, நம்ம வேற கிடையாது. அவர்தான் இந்த உலகமாகவும் பஞ்சபூதங்களாகவும் எறும்பு முதல் யானை வரை பேதமற்று இருப்பவராக இருக்கிறது நாராயணமே. இதை நாம உணர்கிற பொழுது நான் சொன்ன பாருங்க, எல்லா புகழும் எல்லா பெருமையும் சமுத்திரத்துக்குன்னு சொன்னது போல இந்த உலகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஐயாவை அறிய அறிய நாம்ங்கிறது இல்லை, இறைவன் மட்டுமே நம்ம மீதியாக இருக்கிறார். இதை அழகாக ஓசோ சொல்லுவார், 100% உங்களை இழக்காமல் இருந்தால் நீங்கள் இறைவனாக ஆக முடியாது. இவன் நாராயணத்தை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் நாராயணம் ஆக வேண்டும். ஐயாவை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஐயாவாக ஆக வேண்டும். எந்த காலகட்டத்திலும் சரி, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, நீங்கள் ஐயாவை போல் ஆகாமல் நீங்கள் ஐயாவை அடைய முடியாது, அறிய முடியாது. ஐயா உண்டு, அன்பு வணக்கம். ஐயா உண்டு.